ஹலோ வியூவர்ஸ், போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்தோம். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் தான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இந்த ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டரில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டி. ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டி இது வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா லூஸ் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஈக்குவல்ட்டில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி இந்த லூஸ் ஈக்குவாலிட்டி வந்து டபுள் ஈக்குவல்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து ஒன்றும் இல்லை. இது எப்படின்னா நம்ம வந்து இந்த டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, டேட்டா டைப்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம். டேட்டா டைப்ஸில் ஸ்ட்ரிங்கு பார்த்துருக்கோம், அடுத்தது பூலியனை பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், நம்பரை பார்த்தோம். ஸோ இதேமாரி வந்து நம்ம அந்த டேட்டா டைப்ஸை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதில் இருந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறது தான் இந்த ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர். இது எப்படி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படின்னா let x equal to 1 அப்படின்ட்டு அசைன் பண்ணி கொடுத்துட்றேன். சேம் let equal to y வந்து இது வந்து ஸ்ட்ரிங்கில் 1ன்னு கொடுக்குறேன். ஓகேவா, இது என்ன டைப்பு, இது வந்து நம்பர். ஓகேவா, இந்த இடத்துல வெறும் 1 தானே கொடுத்துருக்கேன். ஸோ இது நம்பர். ஆனால் இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிங்கில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஆனால் அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துவோம். ஸோ ஸ்ட்ரிங்கு. இப்போது இந்த டேட்டா டைப்ஸு நம்பர், அதாவது எக்ஸ் வந்து நம்பரில் இருக்குது, ஒய் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம். லெட் ரிசல்ட் அப்படின்ட்டு கொடுக்குறேன். ரிசல்ட் ஈக்குவல் டு எக்ஸ் தானே, எக்ஸ். ஃபஸ்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ட்ரிபிள் ஈக்குவல் போட்டுட்டு ஒய் அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து நான் லாக் பண்ணுறேன். லாக் பண்ணி ரிசல்ட். இப்போ ரிசல்ட் பார்த்தா என்ன வரும் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து இதோட டேட்டா டைப்ஸ், எக்ஸோட டேட்டா டைப்பும் ஒன்றா இருக்குது, ஒய்யோட டேட்டா டைப்பும் ஒன்றா இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டி என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிக்டாக வந்து செக் பண்ணணும். இதோட எக்ஸோட டேட்டா டைப்பும் வேல்யூவும் சேமாக இருக்கா, ஒய்யோட டேட்டா டைப்பும் வேல்யூவும் சேமாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணணும். இது செக் பண்ணி ஓகே சேமாக இருக்குது அப்படின்னா ட்ரூவாக ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, இப்போது இந்த இடத்துல என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நம்பரில் இருக்குது, ஒய்யோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதோட வேல்யூ என்ன கொடுக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபால்ஸை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, இதை வந்து நம்ம கன்சோல் லாக் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபால்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதோட டேட்டா டைப் நம்பர், இதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி நமக்கு ரிசல்ட்டை தரும். இதே வந்து நான் இந்த இடத்துல ட்ரிபிள் ஈக்குவல் அப்படின்றத லூஸ் ஈக்குவாலிட்டி, அதாவது சும்மா ஒரு ஷாலோ செக் மாதிரி ட்ரை பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் இது வந்து ஓகேப்பா பரவாயில்ல, இதுவும் ஒன்று தானே, டேட்டா டைப் தானே, தனித்தனியாக இருந்தால் என்ன அப்படின்ட்டு இது வந்து செக் பண்ணி நமக்கு ட்ரூ வேல்யூ கொடுக்கும். ஓகேவா, இப்போது இதில் வந்து இன்னொரு ஈக்குவல் போட்டு ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நமக்கு ஃபால்ஸ் தானே வந்தது. இப்போ நம்ம ட்ரூ வர வைக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிக்கிட்டு இப்போ சேவ் பண்ணோம் அப்படின்னா ட்ரூ வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட டேட்டா டைப்பும் நம்பர். ஓகேவா, எக்ஸோட டேட்டா டைப்பும் நம்பர், ஒய்யோட டேட்டா டைப்பும் நம்பர், இதோட வேல்யூவும் சேம் ஒரே தான், நம்பர் தான். ஸோ அதனால் இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ட்ரூவை தான் ரிட்டர்ன் பண்ணும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வந்து இந்த எக்ஸோட வேல்யூ 1 கொடுத்துருக்கோம், ஒய்யோட வேல்யூ 1 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸை வந்து நம்பர் தான், ஆனால் இதோட வேல்யூ வந்து நான் 3 அப்படின்னு கொடுத்துட்டு இதை செக் பண்ணேன் அப்படின்னா இது ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா என்னடா இதுவும் நம்பர் தான் இருக்குது, இதுவும் நம்பர் தான் இருக்குது, அப்போ ட்ரூ தானே வரணும் அப்படின்ட்டு டவுட் வரும். ஆனால் அப்படி கிடையாது. இதோட டேட்டா டைப்ஸும் நம்பராகவே இருக்கணும், இதோட வேல்யூவும் ஒரே வேல்யூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டியில் ட்ரூ வரும்.
இப்போ இந்த இடத்துல இங்கே 1 கொடுத்து எக்ஸ் 1 கொடுத்துருக்கோம், எக்ஸ் வந்து 3 கொடுத்துருக்கோம், ஒய் 1 கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இது ரெண்டுமே டேட்டா டைப்ஸ் ஓகே, இது சிங்க் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து இதோட வேல்யூ 1 இருக்கா அப்படின்ட்டு இது செக் பண்ணணும். ஸோ வேல்யூ வந்து இது 3 இருக்குது, இது 1 இருக்குது. ஸோ இது நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இந்த ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டி அப்படின்றது 2 மெத்தட் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு டபுள் ஈக்குவல்ட்டு போட்டு வர்றது வந்து ஒரு மேலோட்டமாக ஒன்று செக் பண்ணணும். அதே வந்து ட்ரிபிள் ஈக்குவல்ட்டி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இதுனா இதுதான் இருக்கணும், அதுனா இதுதான் இருக்கணும் அப்படின்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கிட்ட இருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் அது. இதே வந்து லூஸ் ஈக்குவாலிட்டி அப்படி கிடையாது. ஆனால் இது இல்லைனா என்னடா இன்னொன்று இருக்குல்ல, அது ஓகே நம்ம உள்ள அனுப்பிடலாம் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு நமக்கு ஒரு இடம் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து லூஸ் ஈக்குவாலிட்டி. ஓகேவா? ஓகே, வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.